Hello, my dear students and parents. Welcome back to my Future You YouTube channel. நான் Professor Suvanya Devi, a certified career consultant. உங்களோட career guidanceக்கு super spot. My dear students, நம்மளோட paramedical coursesக்கு diploma in pharmacy, diploma in general nursing midwifery, Form D 6 years course, Form D 3 years post bachelor course எல்லாத்துக்கும் rank list release ஆயிருச்சுங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம மேம் ஏன் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருச்சு இன்னும் நீங்க வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நான் நிறைய ரெஃபர் பண்ணி போட்டேன். லாஸ்ட் 2025-26க்கு கம்பேரிஷன் பண்ணி எந்தெந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் லேட் ஆயிருச்சு. உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அன்புக்கு நான் உங்களுக்கு என்னால முடிஞ்சதை கண்டிப்பா செய்வேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் லவ். இந்த சப்போர்ட் எனக்கு எப்பவுமே உங்ககிட்ட இருந்து இருக்கணும். ரியலி சோ மச் ஆஃப் தேங்க்ஸ். நம்மளோட ரேங்க் லிஸ்ட் கம்பேரிஷன் பண்ண போறோம் 2025-2026க்கு. ஸோ அந்த 2025-26ஓட ரேங்க் லிஸ்ட் கம்பேர் பண்ணும்போது நிறைய குட் நியூஸ் இருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம், ஒவ்வொரு கோர்ஸுக்கும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா கோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா டிகிரி கோர்ஸ்ல 2025ல டோட்டல் 60,696 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த 2026ல 65,475 ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்க் லிஸ்ட் அப்ளை பண்ணிருக்காங்க. அப்ளிகேஷன் 4,779 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா 2025 கட் ஆஃப் எடுத்துட்டீங்கன்னா 200 to 79.00லயே இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு என்ன இருக்கு, கட் ஆஃப் இந்த ரேஞ்ச் வந்திருக்கு. ஆனா இவ்ளோ 4,779 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் இதோட கட் ஆஃப் எவ்வளவு இருக்கு, 75.50 தான் இருக்கு கட் ஆஃப். சோ இந்த இயர் நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் சீட் கிடைக்க அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ உண்மையாலுமே இது வெரி குட் சைன். அந்த 19 பேராமெடிக்கல் கோர்ஸ் லாஸ்ட் இயர்ல ரொம்ப அதிக கட் ஆஃப்ல கிடைச்சது எல்லாமே இந்த தடவை கட் ஆஃப் குறைஞ்சு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது ஒவ்வொரு டிகிரி கோர்ஸுக்கும் எந்த ரேஞ்சில் நம்மளுக்கு சீட்டு கிடைக்குங்கிற அந்த ப்ரெடிக்ஷன் அடுத்தடுத்த வீடியோல போட போறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். கண்டிப்பா என்னோட ஃபியூச்சர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. அதை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்ன பண்ணுங்கிற எல்லா தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இப்பவே காலேஜ் இன்னும் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் ஆகல. சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் ஆன உடனே நான் எத்தனை காலேஜ் என்னங்கிறது எல்லாமே சொல்லிடுவேன். அதை வச்சு நீங்க லாஸ்ட் இயர் 2025 உண்டான சீட்ஸை வச்சு இப்ப போட்டு வைங்க. 2026 வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இது வெரி குட் சைன். சோ கட் ஆஃப் இவ்ளோ சீட் அதிகமானாலும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, டிகிரி கோர்ஸ் பாத்துட்டீங்கன்னா 60,696 அப்ளிகன்ஸ் 2025ல போட்டாங்க. 2026ல 65,475 மெம்பர்ஸ் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, செலக்ட் ஆயிருக்காங்க, ரேங்க் லிஸ்ட்ல வந்திருக்கு. 4,779 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2025 கட் ஆஃப்ல 200 to 79 வரைக்கும் கட் ஆஃப் இருந்திருக்காங்க. 2026 கட் ஆஃப் 200 to 75.50 வரைக்கும் தான் இருக்காங்க. சோ கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க அதிக சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இயர் பிஎஸ்சி நர்சிங்க்கு 660 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஜிஎன்எம்க்கும் பாத்தீங்கன்னா 20 சீட்ஸ் அதிகப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிப்ளமோ இன் ஃபார்மசி எல்லா கோர்ஸ்க்குமே ஆல் 19 கோர்சஸ்க்கும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடைக்க போகுது. ஸோ சீட் மேட்ரிக்ஸ்க்காக ரொம்ப ஆவலா நீங்களும் சரி நானும் சரி காத்துட்டு இருக்கேன். ஸோ நம்மளுக்கு எல்லாமே குட் நியூஸா தான் கிடைக்கும். அடுத்தது டிஜிஎன்எம் எடுத்துட்டீங்கன்னா 3 குரூப்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி இந்த கம்பேரிஷன் கட் ஆஃப் 2025 போட்டிருப்பேன். அந்த மாதிரி சயின்ஸ், வொகேஷனல், அதர்ஸ் 3 குரூப். அந்த சயின்ஸ்ல எப்பவுமே சயின்ஸ் குரூப் தான் அதிகமான அப்ளிகன்ட் இருப்பாங்க. 2025ல பாத்தீங்கன்னா 15,266 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. 2026ல 16,580 இந்த இயர் இவ்வளவு பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. சோ நம்மளுக்கு எத்தனை சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1,314 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ 2025ல என்ன கட் ஆஃப் இருந்தது, 99 to 40 வரைக்கும் கட் ஆஃப் இருந்தது. இந்த இயர் 98 to 38.88 வரைக்குமே கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ்
அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இதுவும் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு கட் ஆஃப். சோ அப்படின்னு பார்த்தா ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கும் சீட் கிடைக்க அதிக சான்ஸ் இருக்கு. அடுத்து வொகேஷனல் குரூப் எடுத்துட்டீங்கன்னா 390 இந்த இயர் 501 ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. 111 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2025ல 97 to 52 கட் ஆஃப் இருந்தது. இந்த இயர் வந்து 96.75ல இருந்து 58.50 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 52 கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் சேஞ்சஸ்லாம் கிடையாது, ஸ்லைட் இன்க்ரீஸ் தான், அதனால ஒரி பண்ண வேண்டாம். அதர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 445 சீட்ஸ் வந்து 2025ல போட்டாங்க. 2026ல வந்து 595 சீட்ஸ் இருக்கு. ஸோ 150 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2025ல நம்ம கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 95.75 to 39.75. இந்த இயர் பாத்தீங்கன்னா 97.25 to 35.38. ஸோ இந்த கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வெரி குட் சைன் இதுமே. அடுத்தது டிப்ளமோ இன் ஃபார்மசி 2 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேஸ்ட் சேஞ்சஸ்ங்க. 2025ல 2345 அப்ளிகன்ஸ் தான் இருந்திருக்கு. பட் இந்த இயர் வந்து 12,780 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிப்ளமோ ஃபார்மசிக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க? 10,373 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ 97.67 to 39.83 கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இயர் பாத்தீங்கன்னா 99 to 40.33 ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ ரொம்ப வேஸ்ட் டிஃபரன்ஸ் இல்ல, ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான். அடுத்து ஃபார்ம் டி 6 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 11,814 ஸ்டூடெண்ட்ஸ் 2025ல போட்டிருக்காங்க. இந்த இயர் அதிகமா இருக்கு. 12,263 ஸ்டூடெண்ட்ஸ், 449 சீட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட கட் ஆஃப் என்ன இருக்கு? 200 to 79 வந்து 2025ல இருந்திருக்கு. பட் இந்த இயர் 2026 எடுத்தீங்கன்னா 200 to 75.50 தான். ஸோ இது ஒரு வெரி குட் சைன் தான். டிக்ரீஸ் ஆயிருக்கு கட் ஆஃப் கம்பேர் டு 2025. ஸோ அதிக ஃபார்ம் டி 6 இயர்ஸ் கோர்ஸுக்கு நல்ல செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்க அதிக சான்ஸ் இருக்கு. அது ஃபார்ம் டி 3 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 20 போட்டிருந்தாங்க அப்ளிகேஷன். இந்த இயர் 29 ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ 9 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட கட் ஆஃப் எவ்வளவு ரேஞ்சில் இருந்து 82.80 to 65.39. இந்த இயர் வந்து 87.17 to 66.33 இந்த ரேஞ்சில் வந்து அப்ளிகன்ஸ் இருக்காங்க. ஸோ இதுவும் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் தான். அதனால இங்கேயும் நிறைய பேர்த்துக்கு நல்ல செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடைக்கவே அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பொறுத்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைனத்தான் கொடுத்திருக்கு. இந்த ரேங்க் லிஸ்ட் எல்லா ரேங்க் லிஸ்ட்டுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைனத்தான் கொடுத்திருக்கு. கண்டிப்பா இந்த இயர் வந்து கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டாப் கோர்சஸ்க்குலாம் கண்டிப்பா 180 பிளஸ் இருக்கணும். லைக் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஓடி இந்த மாதிரி கோர்சஸ்க்குலாம் 180 பிளஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். பட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து 170 to 65 வரைக்குமே கிடைக்க அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து வெரி குட் சைனா இருக்கு. ரவுண்ட் 1ல ஜெனரல் ரேங்க்கும் கம்யூனிட்டி ரேங்க்கும் சாய்ஸ் ஃபில்லிங் டைம்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் இன்னுமே நம்ம கன்ஃபார்ம் இந்த ஸ்டேட்டஸ் சொல்ல முடியும். இந்த இன்ஃபர்மேஷனை எல்லா பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது ஒரு வெரி குட் சைன் தான். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு சூப்பர். உங்களுக்கு வந்து கண்டிப்பா நல்ல கவர்மெண்ட் காலேஜ், நீங்க நினைச்ச கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க போகுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.